வாங்க குழந்தைகளா, நாம இன்னைக்கு ஒரு புது இடத்துக்கு போகப் போறோம். அது ஒரு ரொம்பவே மர்மமான குளிர்கால வனம். எல்லா இடமும் பனில மூடி பளபளன்னு இருக்கும். மரங்கள் எல்லாம் வெண்மையா, அமைதியா நிக்கும். அந்த காட்டுல ஒரு இளம் மான் இருந்துச்சு. குளிர்காலம் வந்ததும் காட்டுல உணவு தேட அது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே பனியா இருந்துச்சு. அந்த மானுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அந்த குளிர்கால வனத்துல ஒரு பெரிய ரொம்பவே பாதுகாப்பான பைன் மரம் இருந்துச்சு. அந்த மரம ரொம்ப உயரமா பனியத் தாங்கி நல்லா நின்னுச்சு. அது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்துச்சு. அந்த இளம் மான் உணவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது, ஒரு மறைஞ்ச பாதைய கண்டுபிடிச்சுது. அந்த பாதைக்குள்ள ரொம்பவே சூடான இடங்கள் இருந்துச்சு. பைன் மரம் மெதுவா அதோட கிளைகளை அசைச்சு அந்த மானுக்கு வழிகாட்டுச்சு. மானும் அந்த பாதை வழியா தைரியமா உள்ள போச்சு. அங்கே ஒரு வெதுவெதுப்பான நீரூற்று இருந்துச்சு. சுத்தியும் பனி இருந்தாலும், அந்த நீரூற்றுல இருந்து ஆவி பறந்துச்சு. பக்கத்திலேயே சில குளிர்கால பழங்களும் இருந்துச்சு. மான் நிம்மதியா தண்ணி குடிச்சு, பழங்கள சாப்பிட்டுச்சு. அதோட பயம் எல்லாம் போயிடுச்சு. பைன் மரம் தூரத்துல இருந்து அத பார்த்துட்டு மனசுக்குள்ள சிரிச்சுச்சு. குளிர்காலம் கொஞ்சம் கடினமா இருந்தாலும், அதுக்குள்ளேயும் நெறைய அழகான இடங்கள் இருக்கும்னு அந்த இளம் மான் கத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லாம, நமக்கு யாராவது துணைக்கு இருந்தா, எப்பேர்ப்பட்ட சவாலையும் தைரியமா கடந்துடலான்னு அது புரிஞ்சுக்கிச்சு. இந்த மர்மமான குளிர்கால வனம், இளம் மானுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் குடுத்துச்சு.